அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 2வது மாதத்துக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கு. தொடர்ந்து தீவிரமாக சண்டைகள் நடந்து கொண்டே வருது. சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு வீடியோவை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த வீடியோவில் இரவு வானத்தை ஒளிரச் செய்யும் வகையில் பல வெடிப்பு சம்பவங்கள் நடைபெறுவது தெரிகிறது. ஆனால் அந்த வீடியோவுக்கு எந்த விளக்கத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்க இல்லை. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள்கிட்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று கேள்வி கேட்டதற்கு இந்த வீடியோ ஈரானினுடைய இஸ்பகான் நகரத்தில் நடந்த தாக்குதல்களை காட்டுகின்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நகரத்தில் ஈரானினுடைய அணு நிலையங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா அங்கு உள்ள ஒரு பெரிய ஆயுத களஞ்சியத்தை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 2000 பவுண்ட் எடையுள்ள பங்க பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன விமானங்களையும் பயன்படுத்தி இருக்கு. இதே நேரத்தில் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானிலும் பல வெடிப்பு சம்பவங்கள் உணரப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் மின்சார தடை கூட ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்னதாக தெஹ்ரானில் உள்ள இமாம் ஹுசைன் பல்கலைக்கழகத்தின் மீது இஸ்ரேல் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த இமாம் ஹுசைன் பல்கலைக்கழகம் ஈரானினுடைய IRGC நடத்துவது என்றும் இது மேம்பட்ட ஆயுத ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. மற்றொரு பக்கம் ஜெருசலேமில் குறைந்தது 10 வெடிப்புகள் கேட்டிருக்கின்றன. இதற்கு முன் ஈரானினுடைய ஏவுகணைகள் டெல் அவீவ் மற்றும் மேற்கு கரை பகுதிகளை குறிவைத்து 2 முறை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்கள் சுமார் 30 நிமிட இடைவெளியில் நடந்தன. ஆனால் உடனடி சேதம் அல்லது உயிரிழப்புகள் பற்றிய எந்த தகவல்களையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை. இதே நேரம் வளைகுடா நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருது. உள்ளூர் தகவல்களின்படி ஈரானினுடைய தாக்குதலால் துபாய் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவைத்தினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் வான்வழி பாதுகாப்பு தாக்குதல்களால் விழுந்த சிதறல்களால் துபாயின் அல்படா பகுதியில் உள்ள ஒரு காலியான வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீ விபத்தின் காரணமாக 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதேவேளை ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாத்திலும் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தடுத்த போது விழுந்த சிதறல்களின் காரணமாக ஒரு நபர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதேபோல் துருக்கி வான்வெளியிலும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை நேட்டோ வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்திருக்கின்றது. இது இந்த ஈரான் போரின் தொடக்கம் முதல் நடந்த 4வது சம்பவமாகும். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஈரான் போரில் நடந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு அதிர்ச்சி தாக்குதல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஒரு அமெரிக்காவினுடைய சிறப்பு படை திடீரென எச்சரிக்கை இல்லாமல் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும்? 82nd ஏர்ஃபோர்ஸ் டிவிஷன் என்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு படைப்பிரிவு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. இந்த படைப்பிரிவினுடைய ஃபர்ஸ்ட் பிரிகேட்டில் இருந்த ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் பெரிய C-17 குளோப் மாஸ்டர் என்ற விமானங்கள் மூலம் குவைத்தில் இறங்கி ஒரு நடவடிக்கைக்கு தயாராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் வருகின்ற நேரத்தை ஈரான் முன்கூட்டியே துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பே ஈரானினுடைய சிறப்பு படையினர் பொதுமக்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பகுதியில் நுழைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தகவல் தொடர்புகளை முடக்கும் எலக்ட்ரானிக் ஜாமிங் வாகனங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் காலை 1 மணிக்கு தாக்குதல் தொடங்கியது. முதலில் தொடர்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் முழுவதும் செயலிழக்க செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மறைந்திருந்த குழுக்கள் லேசர் மார்க்கர்ஸை பயன்படுத்தி தாக்குதல்களை வழி நடத்தி இருக்கிறார்கள். சில நொடிகளில் பல எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்கள் கீழ் நிலையிலேயே பறந்து வந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை அழிச்சிருக்கு. அதுக்கு பிறகு ஃபைட்டர் ஜெட்ஸ் மிகவும் குறைந்த உயரத்தில் பறந்து ரேடரை தவிர்த்து ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை நேரடியாக தளத்தில் வீசியிருக்கு. கமாண்ட் சென்டர் கூட தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய முக்கிய தளபதிகள் கூட இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது இப்பத்தான் வெளியில வந்திருக்குது. இதில் இருக்கிற ஒரு அதிர்ச்சியான விடயம் என்னவென்றால்,
இந்த தாக்குதல் முழுவதும் மிகவும் வேகமாக நடந்து முடிந்து தாக்குதல்காரர்கள் எந்த இழப்புகளும் இல்லாமல் தப்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உலகம் அதிர்ச்சியில இருக்குது. ஒரே ஒரு பெரிய கேள்வி மட்டும் மிச்சமாயிருக்குது. இது இவ்வளவு வேகமாக எப்படி நடந்திருக்கிறது? இதை எப்படி ஈரான் சாதித்திருக்கிறது? இன்னும் இந்த கேள்விக்கான விடைய அமெரிக்காவே கண்டுபிடிக்க இல்லை. நாட்கள் கடந்து கொண்டிருக்குது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக வரணும், ஒரு ஒப்பந்தத்துக்கு உடனடியாக வரணும் என்று சொல்லி நிறைய எச்சரிக்கைகளை ஈரான் மீது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படியோ ஈரான் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரம் இந்த தாக்குதல்களுக்கு எதிர்த்தாக்குதல்களை ஈரான், வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கு. இதனால் உலகத்தினுடைய பொருளாதாரம் மிகச்சரிவான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறதால இந்த ஆயில் கிரைசிஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. பொருட்களின் விலையேற்றம், மின்சாரத்தடை, பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை என்று பல பிரச்சனைகளை இந்த மத்திய கிழக்கு போர் இன்னைக்கு உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்குது. இந்த போரின் முடிவுக்காக உலகம் காத்து கிடப்பது எல்லா இடங்களிலும் தெரியுது. இது போன்ற மிக முக்கியமான உலக நடப்புகளை உடனடியாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். நான் பதிவிடுகின்ற அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் நண்பர்களோடு காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.